சந்தோஷமா சிரிச்சுட்டே பேசுவாங்க. அதாவது பாப்பா பேர் சிவானி. ரொம்ப ஆக்டிவான பொண்ணு. வீட்லயும் சரி, பாப்பா இப்படி பண்ணு இப்படின்னா ஓகே அப்படின்பா. அவ சின்னவளோட அடிக்கடி கொஞ்சம் சின்ன சின்ன சவாசால் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதா இருப்பா. அவளை ஏதாவது சத்தம் போட்டா அப்படின்னா போதும், இவளுக்கு அழுக வந்துடும். ஒரு ரொம்ப ஆக்டிவான கேள் நமக்கு. ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது கன்சியூவா இருக்க டயத்துல நான் வந்து மாமா வீட்டுல தான் இருந்தோம். நைட் அன்டயத்துல அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த சைடு போக்குவரத்து கொஞ்சம் இதா இருந்ததுனால பக்கத்துல நம்ம சித்தப்பா வீட்டுல தான், மூர்த்தி சித்தப்பா வீட்டுல தான், அவங்கள தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்க கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த அத்தையெல்லாம் நான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப இதா இருக்கும். அதை கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது ஏதோ புதுசா நம்ம தான் பிறந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு இதா இருந்தது. அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய், நீ லோகம் என்று ஆனாய் பெண்ணே. ரொம்ப அவ பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்ல நடந்திருக்கு. நானா இல்லை உன் மகனே நானம்மா. தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய். இது வந்து என்ன ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ மிஸ்ஸஸ் இங்க கிடையாது, அவன் திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்க இருந்தாப்ல. என்னாச்சு அப்படின்னா அதை கூட்டு போகும்போது அந்த யூனிஃபார்மை ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மை போட்டு நம்ம கூட்டு போய் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்காரி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. என் தேசம் நீ அடி, திசை காட்டிடும் சுட்டும் வரலும் நீ அடி. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் இங்க கூட்டு வந்துட்டோம். தச்சநல்லூர் சேர்மாதேவி. அவளுக்கு ஒரு டிராவல், அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமா இருந்தது. மகள் வந்தார் அம்பானி நானாகிறேன், இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. எங்களுக்கு பொண்ணுன்னா ரொம்ப ஆசை. ஆனால் எங்களுக்கு வந்து பசங்க, அது ரெண்டுமே பசங்க தான். சிவானி எங்களுக்கு பொண்ணு மாதிரி, ஒரு சின்ன மரபுகள்னு சொல்லலாம். மொத்தத்தில் எங்களுக்கு பொண்ணுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாமே எங்களுக்கு செய்யணும் ரொம்ப ஆசை. பாசமாவும் இருக்கும் எல்லாருக்கிட்டையும். அதுவும் எங்க பசங்க கிட்ட ரொம்ப எசலுவா சண்டை போடுவா. அவங்க எதுவும் வரல, ஊருக்குன்னு வந்தாலே அவங்களதான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பா எங்களை விட. அதே மாதிரி நாங்க கிளம்புறதா இருந்தாலும் ஆள ஆரம்பிச்சிருவா. ஒரு நாள் இருந்துட்டு போங்களேன், வர்றதுக்கு முன்னக்கூட்டியும் அங்க நான் திருக்குங்குடி, அங்க வந்த உடனே எப்ப வருவேன்னு 2 பேருமே கேட்டுட்டே இருப்பாங்க. பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. சிவானி பற்றி பேசுறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சிவானியை தூக்கி தான் நான் வளர்த்தேன். சிவானியை தான். ஆனால் ஸ்ரீனியை விட சிவானி தான் ரொம்ப க்ளோஸில் இருந்தா. ஆக்சுவலி மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம்
தீட்டுகிறாய். பெரியவளானதுக்கு அப்புறம் அவ ரொம்ப ஃபீல் பண்ணா. அவளுக்கு அவ்வளோ நாள் தம்பியை ஃபுல்லா பார்த்துக்கிட்ட, நான் அவகிட்ட வந்துட்டேன்னா தம்பி தான் அவளுக்கு ரொம்ப தேவை. தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு. காலையில அவன் எந்திக்கிறதுல இருந்து அடுத்த தூங்க வைக்கிறது, நைட்டு சாப்பாடு கொடுத்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிவானி பார்த்துப்பா. இப்போ சடங்கானதுக்கு அப்புறத்துலேருந்து தூக்க முடியலன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னால் அவனை தூக்க முடியல வைக்கல அப்படின்னுட்டு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடியே எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணியே வச்சுருந்தோம். அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எல்லாமே வாங்கி வைக்கணும். அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எப்படா அட்டன் பண்ணோம் அந்த மாதிரி அவளோட இருந்தோம். அதாவது பாப்பா இன்னும் உனக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். எதா இருந்தாலும் சரி அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லணும். மெயின் எந்த விஷயமா இருந்தாலும், ஸ்கூல் விஷயமா இருந்தாலும் சரி, காலேஜ் விஷயமா இருந்தாலும் சரி, உடனே அப்பா அம்மாட்ட சொல்லணும். ரெண்டாவது உன்னுடைய லைஃபு படிப்பு, அது அந்த கேரியரை நல்லா பண்ணு. படிப்பு தான் முக்கியம். இனி படிப்புல நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. இன்னும் அவள் நல்லா படிச்சு நல்ல முறையில் வரணும். அவள் லைஃப்ல அவளோட அச்சீவ்மெண்ட்டை இது பண்ணணும். கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு. அவள் ஆக்சுவலி இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நல்லா அஃபெக்ஷனாக, நல்லா பாசமாக, நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்ல மிங்கிளாக இருப்பா. உண்மையை சொன்னான். இதே மாதிரி லைஃப் லாங் அவள் எல்லாருக்கூடயும் அப்படியே இருக்கட்டும், அவள் லைஃப் என்ஜாய் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். சிவானி சின்ன பிள்ளையா இப்போ ஏஜ் முன்னால சின்ன பிள்ளையா இருந்தா. ஸோ நிறைய சேட்டைகள் நிறைய சண்டைகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவளோட மெச்சூரிட்டி தான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இம்ப்ரூவ் ஆகணும். இன்னும் பெரிய பிள்ளையாக வளரும்போது வாழ்க வளமுடன் எல்லா வளமும் பெற்று நல்லா வாழணும். நல்லா ஜாலியாக இரு. இந்த அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, ஆச்சி திட்டுறாங்க, அதுக்கெலாம் இது பண்ணாத, வெளியே போகாத, அப்படி போகாத, இப்படி போகலான்னு சொல்லுவாங்க, இப்படி போடாத, இந்த போட்டு வைக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காத, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி இரு, அவ்வளோதான். தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் போட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி. அப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, நான் இருக்கேன், ராஜா அம்மா இருக்காங்க. தைரியமாக இருப்பாப்பா, அவ்வளோதான். ஓகே, பை. பெரிய அளவையும் ரொம்ப நல்லா படிக்கணும், தைரியமாக இருக்கணும். பொட்ட புள்ள போக உலகம் பாதை போட்டு வைக்கும், முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும். படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி 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 ராசாத்தி. தம்பி டீ இன்னும் வரல. சண்டை போடுவான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னடா இதே சிவானிகா பத்தி சொல்லணும்னா அவங்க நல்லா விளாடுவாங்க,
இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீ எதுக்கு பாப்பா அழுற? அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. சிவானிக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட வரவே மாட்டான். நான் என்ன பேசுறேன் நான் பேசுறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லி முடிஞ்சு, நீங்க சொல்லுங்க. நான் போறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லி முடிஞ்சு, நீங்க சொல்லுங்க. சொல்லி முடிக்கிறீங்க, வாய முடிட்டு. அவளுக்கு இந்த காளான் பிரியாணி அதெல்லாம் எல்லாம் நல்லாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம். Honey chicken, come on, come on. Hey, leave it. Go, man. No veg, only non-veg. காசுக்கு நீங்க 2 கிலோ கறி திங்கமா போயிட்டு போக கூடாது. போ. அப்புறம் பார்ட்னர் இன் கிரைம் ஒரு சில விஷயம் தாங்க, எதுவும் இல்லை சொல்ல மாட்டேன். அவ்வளோ சார். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.